என்னோட சந்தேகம் வந்து தீர்ந்து போச்சுங்க. படம் பார்த்துட்டேன். இது வந்து செல்வராமன் கதை இல்லை. ஆனா கதை யார் கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனோட கதை. ஆனா அதுவே வெற்றிமாறனோட கதை இல்லை, அதுவே ஒரு நாவலோட கதை. அந்த நாவலோட கதையை வெற்றிமாறனோட கதையை எடுத்தனால இந்த வெற்றிமாறனோட கதையை தனுஷ் அவர்கள் அவரோட 50வது படத்தோட கதையை வந்து எடுத்துட்டாரு. மேக்கிங் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் மாதேஸ்வரன். மெட்டபோர்ஸ்லாம் யார்கிட்ட இருந்து எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாரி செல்வராஜ். அவர் டைரக்ட் பண்ண டைரக்டர்ல இருந்து இவர் டைரக்டரா என்னென்னலாம் வந்து எடுத்துக்க முடியுமோ அதெல்லாத்தையும் வந்து இந்த படத்துல வந்து எடுத்து வச்சிருக்காரு. அதுதான் ராயன் திரைப்படம். எனக்கு தெரிஞ்சு அண்ணனுக்கு வந்து இந்த படத்துல வந்து நல்ல ரோல் கொடுத்துடணும், நமக்காக வந்து நிறைய கதை எழுதினவர், அண்ணனுக்காக நம்ம ஒரு கதாபாத்திரம் எழுதணும்னு சொல்லி இதுல வந்து ஒரு கேரக்டர் வந்து எழுதியிருக்காரு. அந்த கேரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்ச உடனே அந்த கேரக்டரோட வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா கடைசி வரையும் அந்த கேரக்டரை கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்து கடைசியில வந்து அந்த கேரக்டருக்கு ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணி விட்டாப்ல. செல்வராமனோட நிலைமை வந்து இந்த வாழ்ந்து கட்ட ஆளுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வந்து செல்வராமனை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணும். நீ என்ன மனுஷியா, நீ யாருன்னு தெரியுமா, ஒரு காலத்துல எப்படி இருந்த ஆளு தெரியுமா, இப்படி ஆக்கி விட்டாங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணிட்டு இருந்துச்சு. அந்த தம்பி கேரக்டர்ல 2 பேர் நடிச்சிருந்தாங்க. எனக்கு அவங்க நினைச்சாலே வந்துட்டு யாரா நீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப இந்த படத்துல, உங்களுக்கு என்னடா வேலை, உங்க கேரக்டர் என்னடா, நீங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. திடீர்னு படிக்கிறேன்றேன், அப்புறம் போயிட்டு திடீர்னு நான் ரவுடின்றேன், ஒருத்தன் வந்து சும்மாவே சுத்திக்கிட்டே இருக்கேன், அவன் அப்படித்தான் போவேன்னு தெரியும். இதை வந்து இது ஒரு செவிடு, அதை பத்தி அந்த ரிவீல்லாம் நான் வந்து பண்ண விரும்பல. ஒரு ஆக்டரா நடிச்சுக்கிட்டு ஒரு டைரக்டரா தண்ணியை வந்து இயக்கிக்கிட்டு ஒருத்தர் வந்து ஒரு படம் பண்றாருல, அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டாஸ்கான ஒரு விஷயம். அந்த டாஸ்க்ல தனுஷ் அவர்கள் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த டாஸ்க்ல ஜெயிச்சது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. ஏன்னா இந்த ஸ்கிரீன் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அவர் ஒரு மெட்டஃபோர்ஸ் எழுதியிருக்கலாம், அந்த சீன் வந்து இப்படித்தான் இருக்கணும், இந்த கேரக்டர்ஸ் இப்படித்தான் இருக்கணும், லுக் வைஸ் அது இப்படி ஒரு ஆட்டிடியூடு, இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து அவர் வந்து எழுதியிருந்தாலும் ஸ்கிரீன் ரைட்டிங்னு ஒன்று இருக்கு. ஒரு படத்துக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ரைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்கிரீன் ரைட்டிங் தான் வந்து எமோஷனல் வந்து நம்மளுக்கு வந்து அழகா கன்வே பண்ண வைக்கும். நான் வந்து ட்ரெய்லர் ரிவ்யூ வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் அந்த படத்துக்கு ட்ரெய்லர் வந்தப்ப ட்ரெய்லர் ரிவ்யூ வந்து போட்டிருந்தேன். அதுல சொன்ன மாதிரி இந்த 2 தான் இந்த படம் வந்து இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஒன்று இந்த டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி எலி பூனை துரத்துற கதை, பூனை எலியை துரத்துற கதையா இருக்கும். இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு எமோஷனலுக்காக ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய ஒரு கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு எமோஷனலுக்காக வந்து ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய ஒரு கதை தான் இந்த ராயன் படத்தோட கதை. அப்படி ஒரு எமோஷனல் ரிவெஞ்சோட இருக்கும்பொழுது நம்மளுக்கு அந்த ஸ்கிரீன் ரைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சீன்ல கன்சியூம் பண்ணும்போது அந்த ஆக்டரோட அந்த எமோஷனலை நம்ம கன்வே பண்ணும்போது தான் அவனை அந்த வில்லனை கொண்டாதான் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளே பழி தீர்த்த மாதிரி வந்து ஒரு உணர்வை வந்து கொடுக்கும். சினிமாவோட ஒரு பெரிய டிராமாட்டிக்கா அந்த உணர்வை கடத்துற விஷயமே அதுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான நிறைய ஸ்கோப் இருந்துச்சு. ஆனா அந்த ஸ்கிரீன் ரைட்டிங் மிஸ் ஆனதுனால எந்த சீனுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த எமோஷனலா வந்து கனெக்ட் ஆகவே இல்லை. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டண்ட் பண்ண விதங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. தனுஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா போனதுல வந்து ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி பண்ணியிருந்தாலும் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீல் குட்டை இதுல வந்து விட்டுட்டாரு. ஓம் பிரகாஷ் அவர்களுடைய ஒளிப்பதிவு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓகே கலரிங், செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கலர் ரொம்ப தூக்கல் ஆகி போச்சு. கிளைமேக்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்ல, அதிகப்படியான கலர் ஆயிடுச்சு. ஏஆர்ரஹ்மானுடைய மியூசிக் அதுக்கு வரேன், அதான் ஒரு மெயினான விஷயம். டைட்டில் கார்டு போடும்போதே நான் வந்து ஃப்ரீஸ் ஆயிட்டேன். சூப்பரா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் உட்காந்து படம் பார்த்ததுக்கு முழு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏஆர்ரஹ்மானுடைய மியூசிக் தான். சூப்பரா இருந்துச்சு. எந்த இடத்துலயுமே வந்து எனக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகல, இது என்ன அப்படின்ற மாதிரி தோணல. எனக்கு தெரிஞ்சு அந்த எமோஷன்ஸை கன்வே பண்றதுக்குலாம் வந்து மியூசிக்ல ட்ரை பண்ணியிருக்காரு ரஹ்மான். இதையும் வந்து ரஹ்மானோட அண்டர்ரேட்டட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல போட்டாலும் போட்டுருவாங்கன்னு தோணுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரீசெண்ட் டைம்ஸ்ல ரஹ்மானுடைய பெஸ்ட் ஒர்க்ல ராயனும் வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. எஸ்.ஏ. சூர்யா தலைவன் டான்ஸ் வந்து எல்லா பேரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த டேடன் போட்டு அதில் ஆடுறதெல்லாம் வந்து பயங்கரமா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க, மீம்லாம் போட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அதிருதா பாட்டு டான்ஸ், அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அடங்காத அசுரம் பாட்டுல வந்து டான்ஸ் வச்சிருக்காரு. சூப்பரா இருந்துச்சு டான்ஸ். எனக்கு தெரிஞ்சு தனுஷ்க்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா எஸ்.ஏ. சூர்யா வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடிருந்தாரு. அந்த பாட்டோட கோரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆனா அந்த பாட்டு ஏன் வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல வந்து அந்த பாட்டை ஏன் அந்த இடத்துல வச்சாங்க அப்படின்னு எனக்கு இப்போ வரையுமே புரியல. அந்த இடத்துல அப்படி ஒரு டிராமா தேவையா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த சாங்கை கோரியோகிராஃப் பண்ண விதம் வந்து பாத்தீங்கன்னா பக்கா மாஸ். யாரு நம்ம பிரபுதேவால சொல்லவா வேணும், அதுவும் விரட்டி விட்டாப்ல. அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோரியோகிராஃபி வந்து சூப்பரா இருந்துச்சு. தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த பாட்டு வீடியோ சாங்காவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கணும். ஏன்னா D50 டி ஃபார் டைரக்டர் தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு டி அப்படின்னு போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். அது டிடி ரிட்டர்ஸ்ன்னு நினைச்சிடாதீங்க. நான் சொல்ற டிடி வந்து வேற. அது வந்து புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க புரிஞ்சவன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தனுஷுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்ல, அது ஒவ்வொரு படத்துக்கு படம் ஒரு வேரியேஷன் இருக்கும்.
இப்போ நம்ம வந்து அசுரன் எடுத்துக்கலாம், இப்போ வந்து நார்மல் கமர்ஷியல் படம் வாத்தி எடுத்துக்கலாம். அதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்குன்னு ஒரு மேனலிசம் ஒன்று இருக்கும். ஆனால் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் வந்து சைலண்டாக இருக்காரு, அமைதியாக இருக்காரு, அதிகமாக பேச மாட்டாரு. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரூட்டரான ஒரு கேரக்டர் அப்படின்றதுக்காக அவர் வந்து ஏற்கனவே பண்ண படங்கள் இருக்கக்கூடிய பாடி லாங்குவேஜில் இதில் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த கெட்டப் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு தவிர அந்த பாடி லாங்குவேஜ் அந்த கேரக்டருக்குன்னு இருக்கக்கூடிய சின்ன சின்ன மேனலிசம் எல்லாமே வந்து ஏற்கனவே அவர் பண்ண படங்கள்ல இருந்த மேனலிசம் இதுல கொண்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவரே வந்து அவரை டைரக்ட் பண்ணிக்கிறனால அதுல ஒரு பெரிய சிக்கல் இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால அதுல இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்சியஸா அவர் வந்து பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா மத்தவங்க கிட்ட பர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுல அவர் ரொம்ப குறியா வந்துட்டாருன்னு தோணுது. 50வது படம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை வந்து காப்பாத்தியே ஆகணும். ஏன்னா 50வது படம் வந்து ஓடலாம், ஐயோ அவ்வளவுதான் அந்த நடிகர் அப்படிப்பா 50வது படம் ஓடல அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு டிராஜடியான ஒரு ஸ்டோரியா வந்து வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வர சந்ததிகள் வந்து பேசுவாங்க. அதனாலேயே வந்து 50வது படத்துல வந்து தமிழ் சினிமா நடிகர்ல இந்திய சினிமா நடிகர்களே வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ரொம்ப முக்கியமா வந்து கான்சியஸா வந்து படம் பண்ணுவாங்க. தனுஷ் அவர்களுடைய ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரியான ரொம்ப ஒரு ராவான இன்டென்ஸான ஒரு கேங்ஸ்டர் படமா இருக்குமோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு காமன் ஆடியன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ரத்தம் தெறிக்க ஒரு ஆக்ஷன் படமா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த படம் வந்து ஒரு நார்மலா ஸ்டூடியோ டைப்புக்கெல்லாம் தமிழ் சினிமாவில் வரக்கூடிய ஒரு பக்கா கமர்ஷியல் படம். அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும்னு எனக்கு தோணுது. ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு படம், புதுப்பேட்டை மாதிரி அப்படி இப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போய் உட்காந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு ஏமாற்றத்துக்குரிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. விருப்பம் உள்ளவங்க தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. ஆனா தனுஷ் ரசிகர்களுக்கு கண்டிப்பா பிடிச்ச படமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நன்றி.